ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோம மகா பிரதோஷம். அவசியம் அனைவரும் சிவ தரிசனம் செய்ய வேண்டிய நாள். பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாபங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாகியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். இன்றைய தினம் செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் சொல்கின்றன. அதனால இந்த அற்புதமான தினத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் இயற்றிய சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சிவனுக்குரிய வழிபாடுகளில் சிவராத்திரியும் பிரதோஷமும் மிகவும் முக்கியம். மனிதர்களின் தோஷங்களையும் பாபங்களையும் நீக்குவதால் இந்த வழிபாடு பிரதோஷம்னு அழைக்கப்படுறது. மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷமும் சோமவார பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. நம்பிக்கையோடு நமக் சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை ஈஸ்வரனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், தீவினை விலகும். சோமன் என்றால் சிவன், சோமவாரம் திங்கட்கிழமை, சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரும் சிறப்பு வாய்ந்த இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்க தீராத வினைகளும் தீரும், எப்பேற்பட்ட சோதனைகளும் நீங்கும். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். அந்த சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்தில் உலகமே ஒடுங்குகிறது. எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம். உலக மக்களை காக்க ஆழகால விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்துக் கொண்டவர் சிவபெருமான் நீலகண்டர். சோமன் என்றால் சந்திரனையும், திங்கள் என்றாலும் சந்திரனை குறிக்கிறது. சந்திரனை பிறையாக்கி தன் சிரசிலேயே வைத்து அணிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன். நம் மனதில் குழப்பத்துக்கும் அவனே காரணம், நாம் தெளிவாக இருப்பதற்கும் அவனே காரணம். ஆகவே மனக்லேசத்துடனும் மனக்குழப்பத்துடனும் மனோபலம் இல்லாமல் மன தெளிவில்லாமல் துன்பப்படுபவர்கள் இந்த திங்கட்கிழமையில் வரும் சோம பிரதோஷ வேளையில் சிவபெருமானை சிவனாரை வழிபடுவது நன்மை பயக்கும். இந்த சோமவார பிரதோஷம் மனக்குழப்பத்தை தீர்க்கும், தெளிவை உண்டாக்கும். ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷம், ராகு கேது போன்ற நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். இன்று திங்கட்கிழமை திரையோதசி நாளில் நாம் சந்தனம், பால், இளநீர் கொண்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் அனைத்தும் விலகும். ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வில்வேலை, ஒரு பிடி அருகம்புல், இதை சிவபெருமானுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவபெருமானையும் வணங்க சகல துன்பங்களும் விலகும். தொழில் மேன்மையடையும், கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை நீங்கும் என்பது நிச்சயம். இந்த அற்புதமான வேளையில் ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல மொத்தம் 27 சரணங்கள், அதாவது 27 ஸ்லோகங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு வரியும் நமக் சிவாயன் சொல்லி முடிவடைகிறது. நமக் சிவாய என்னும் 5 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் பஞ்சாட்சரி மந்திரம்னு அழைக்கப்படுறது. இது மந்திரத்திலேயே மகா மந்திரமா சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கொண்டு 27 ஸ்லோகங்கள்ல சிவபெருமானின் பெருமையை விளக்கி சொல்லும் இந்த ஸ்லோகத்தோட 4 அடிகளிலும் நமக் சிவாயன் சொல்லி சொல்றதுனால 108 முறை இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்க கூடிய பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும் வகையிலேயே இந்த ஸ்தோத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாள்ல இந்த ஸ்தோத்திரம் சொல்ல நமக்கு பல ஜென்ம பாபங்கள் நீங்கும். இந்த ஸ்தோத்திரத்தை முழுவதுமே பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் அவரவர் நட்சத்திரத்திற்கு கீழே உள்ள ஸ்லோகத்தை அவரவர் தினம் பாராயணம் செய்து வர சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம். ஓம் நம சிவாய 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 நம சிவாய
श्रीमदात्मने गुणैकसिन्धवे नमः शिवाय दामलेशदूतकोकबन्धवे नमः शिवाय नामशेषितानमद्भवान्धवे नमः शिवाय पामरेतरप्रदानबन्धवे नमः शिवाय कालभीतविप्रबालपालते नमः शिवाय शूलभिन्नदुष्टदक्षपालते नमः शिवाय मूलकारणाय कालकालते नमः शिवाय पालयादुनादयाळ पालते नमः शिवाय इष्टवस्तुमुख्यदानकेतवे नमः शिवाय दुष्टदैत्यवंशधूमकेतवे नमः शिवाय सृष्टिरक्षणाय धर्मसेतवे नमः शिवाय अष्टमूर्तये वृषेन्द्रकेतवे नमः शिवाय आपदद्रिभेदटङ्गहस्तते नमः शिवाय पापहारि दिव्यसिन्धु मस्तते नमः शिवाय पापदारिनेलसन्नमस्तते नमः शिवाय शापदोषखण्डनप्रशस्तते नमः शिवाय व्योमकेश दिव्यभव्यरूपते नमः शिवाय हेममेदिनीधरेन्द्रचापते नमः शिवाय नाममात्रदग्धसर्वपापते नमः शिवाय कामनैकताणहृद्दुरापते नमः शिवाय ब्रह्ममस्तकावलीनिबद्धते नमः शिवाय जिह्मगेन्द्रकुण्डलप्रसिद्धते नमः शिवाय ब्रह्मणे प्रणीतवेदपद्धते नमः शिवाय जिह्मकालदेहदत्तपद्धते नमः शिवाय कामनाशनाय शुद्धकर्मणे नमः शिवाय सामगानजायमानशर्मणे नमः शिवाय हेमकान्तिचाकचक्यवर्मणे नमः शिवाय सामजासुराङ्गलब्धचर्मणे नमः शिवाय जन्ममृत्युघोरदुःखहारिणे नमः शिवाय चिन्मयैकरूपदेहधारिणे नमः शिवाय मन्मनोरथावपूर्तिकारिणे नमः शिवाय सन्मनोगताय कामवैरिणे नमः शिवाय यक्षराजबन्धवे दयाळवे नमः शिवाय दक्षपाणिशोभिकाञ्चनाळवे नमः शिवाय पक्षिराजवाहकृच्छयाळवे नमः शिवाय अक्षिपालवेदपूतताळवे नमः शिवाय दक्षहस्तनिष्ठजातवेदसे नमः शिवाय अक्षरात्मने नमद्भिडौजसे नमः शिवाय दीक्षितप्रकाशितात्मतेजसे नमः शिवाय उक्षराजवाहते सताङ्गते नमः शिवाय राजताचलेन्द्रसानुवासिने नमः शिवाय राजमाननित्यमन्दहासिने नमः शिवाय राजकोरकावतंसभासिने नमः शिवाय राजराजमित्रताप्रकाशिने नमः शिवाय दीनमानवालिकामदेनवे नमः शिवाय सोनबाणदाहकृत्कृशाणवे नमः शिवाय स्वानुरागभक्तरत्नसाणवे नमः शिवाय दानवान्धकारचण्डबाणवे नमः शिवाय सर्वमङ्गलाकुचाग्रशायिने नमः शिवाय सर्वदेवतागणातिशायिने नमः शिवाय पूर्वदेवनाशसंविदायिने नमः शिवाय सर्वमन्मनोजभङ्गदायिने नमः शिवाय स्तोकभक्तितोऽपि भक्तपोषिणे नमः शिवाय माकरन्दसारवर्षिभाषिणे नमः शिवाय एकविल्वदानतोऽपि तोषिणे नमः शिवाय नैकजन्मपापजालशोषिणे नमः शिवाय सर्वजीवरक्षणैकशीलिने नमः शिवाय पार्वतीप्रियाय भक्तपालिने नमः शिवाय दुर्विदग्धदैत्यसैन्यधारिणे नमः
नमः शिवाय शर्वरीशधारिणे कपालिने नमः शिवाय पाहि मामुमामनोज्ञदेहते नमः शिवाय देहि मे वरं सिताद्रिगेहते नमः शिवाय मोहितार्षिकामिनी समूहते नमः शिवाय स्वेहितप्रसन्नकामदोहते नमः शिवाय मङ्गलप्रदाय गोतुरङ्गते नमः शिवाय गङ्गया तरङ्गितोत्तमाङ्गते नमः शिवाय सङ्गरप्रवृत्तवैरिभङ्गते नमः शिवाय अङ्गजारये करे कुरङ्गते नमः शिवाय येहि तक्षणप्रदानकेतवे नमः शिवाय आहिताग्निपालकोक्षकेतवे नमः शिवाय देहकान्तिदूतरौप्यदातवे नमः शिवाय गेहदुःखपुञ्जधूमकेतवे नमः शिवाय त्रक्षदीनसत्कृपाकटाक्षते नमः शिवाय दक्षसप्ततन्तुनाशदक्षते नमः शिवाय ऋक्षराजभानुपावकाक्षते नमः शिवाय रक्ष मां प्रपन्नमात्र रक्षते नमः शिवाय न्यङ्कुपाणये शिवं करायते नमः शिवाय सङ्कटाब्धितीर्णकिङ्करायते नमः शिवाय कङ्कभीषिताभयङ्करायते नमः शिवाय पङ्कजाननाय शङ्करायते नमः शिवाय कर्मपाशनाशनीलकण्ठते नमः शिवाय शर्मदाय नर्यभस्मकण्ठते नमः शिवाय निर्ममर्षिसेवितोपकण्ठते नमः शिवाय कुर्महेण तीर्णमद्विकुण्ठते नमः शिवाय विष्टपादिपायनं रविष्णवे नमः शिवाय शिष्टविप्रहृद्गुहाचरिष्णवे नमः शिवाय इष्टवस्तुनित्यतुष्टजिष्णवे नमः शिवाय कष्टनाशनाय लोकजिष्णवे नमः शिवाय अप्रमेय दिव्यसुप्रभावते नमः शिवाय सत्प्रपन्नरक्षणस्वभावते नमः शिवाय स्वप्रकाशनिस्तुलानुभावते नमः शिवाय विप्रडिम्बदर्शिताद्रभावते नमः शिवाय सेवकाय मे मृडप्रसीदते नमः शिवाय भावलभ्यतावकप्रसादते नमः शिवाय पावकाक्षदेवपूज्यपादते नमः शिवाय तावकाङ्घ्रिभक्तदत्तमोदते नमः शिवाय भुक्तिमुक्तिदिव्यभोगदायिने नमः शिवाय शक्तिकल्पितप्रपञ्चभागिने नमः शिवाय भक्तसङ्कटापहारयोगिने नमः शिवाय युक्तसन्मनः सरोजयोगिने नमः शिवाय अन्तकान्तकाय पापहारिणे नमः शिवाय शान्तमाय दन्तिचर्मधारिणे नमः शिवाय सन्तताश्रितव्यताविदारिणे नमः शिवाय जन्तुजातनित्यसौख्यकारिणे नमः शिवाय शूलिने नमो नमः कपालिने नमः शिवाय पालिने विरिञ्चितुण्डमालिने नमः शिवाय लीलिने विशेषरुण्डमालिने नमः शिवाय शीलिने नमः प्रपुण्यशालिने नमः शिवाय शिवपञ्चाक्षरमुद्रां चतुष्पदोल्लासपद्यमणिघटितां नक्षत्रमालिकामिह दददुपकण्ठं नरो भवेत् सोमः इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीशिवपञ्चाक्षरनक्षत्रमालास्तोत्रं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।